அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் இந்த ஆய்வின் போது கேட்டறிந்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு திரும்புகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திமுக ஆட்சியில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தை முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது முன்னறிவிப்பின்றி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். முன்னறிவிப்பின்றி திடீரென்று சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் விஜய் அங்கிருந்து திரும்பும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் இந்த ஆய்வின் போது கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தையும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு செய்த நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 20 நிமிடங்கள் முதல்வர் விஜய் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஆய்வின் போது சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். முன்னறிவிப்பின்றி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 20 நிமிடங்கள் இந்த ஆய்வை முதல்வர் விஜய் மேற்கொண்டிருக்கிறார். ஆய்வை முடித்துக் கொண்டு முதல்வர் விஜய் திரும்பும் காட்சிகளை பார்க்கிறோம். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது முன்னறிவிப்பின்றி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளையும் முதல்வர் விஜய் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டிடத்தை முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். சுமார் 20 நிமிடம் நடந்த ஆய்வை முடித்துக் கொண்டு முதல்வர் விஜய் திரும்பும் காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் சுமார் 20 நிமிடங்கள் முதல்வர் விஜய் திடீரென்று முன்னறிவிப்பின்றி ஆய்வு மேற்கொண்டு திரும்புகிறார்.
சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் இந்த ஆய்வின் போது கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட 44 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தையும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்திருக்கிறார். 20 நிமிடங்கள் ஆய்வை முடித்துக்கொண்டு முதல்வர் விஜய் திரும்பும் காட்சிகளை பார்க்கிறோம். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார்.